படத்தினுடைய ப்ரொடியூசர் எடிட்டர் அண்ட் ஆக்டர் விஜய் ஆண்டனி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்து படத்தினுடைய சாமிங் ஹீரோயின் மிர்னாலினி ரவி அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸ் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு இவங்களுடைய வாய்ஸும் பிடிக்கும். தலைவாசல் விஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். மியூசிக் கம்போசர் பரத் தனசேகர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க போட்டிருக்கே பரத், சூப்பர். ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் முரளி மாஸ்டர் அவர்களை மேடை கழிக்கிறோம். மாஸ்டர் சூப்பர். அடுத்து அசார் மாஸ்டர் கோரியோகிராஃபர் மாஸ்டர். ஆர்ட் டைரக்டர் கமல் அவர்களை மேடை கழிக்கிறோம். கமல் சார் வரலையா? சரி, ஓகே. காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா ஸ்டாலின் அவர்களை மேடை கழிக்கிறோம். என்ன சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க? ஓ, இங்கே இருக்கீங்களா? ஓகே. டிரெக்டர் விநாயக் வைத்தியநாதன் அவர்களை மேடை கழிக்கிறோம். சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்சிங் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ். சவுண்ட் டிசைனில் ஒர்க் பண்ண விஜய் ரத்னம் அவர்களையும் சவுண்ட் மிக்சிங்கில் ஒர்க் பண்ண AM ரஹமத்துல்லா அவர்களையும் மேடை கழிக்கிறோம். அண்ட் தொடர்ந்து நம்ம டீமுக்கும் தொடர்ந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கும் ஒரு முக்கியமான வெல்விஷராக இயங்கிட்டு இருக்கக்கூடிய தனஞ்சயன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். யார் எங்க உட்கார்றதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஒன் மோர் டைம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து உங்களுடைய மெமரிஸையும் உங்களுடைய அனுபவத்தையும் இங்கே ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் முதலாவதாக நம்ம கூட பேச போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரத்னம் அவர்கள். வாங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி வந்து பயங்கரமாக ஓப்பன் பண்ணி வைங்க இந்த ஈவினிங்கை. குட் ஈவினிங். தேங்க்யூ விஜய் அண்ணா. மறுபடியும் நான் எல்லா படமும் அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு ஐ திங்க் இது 10வது படமோ 11வது படமோ நினைக்கிறேன் அவரோட. ஸோ இவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்து நல்ல படங்கள்லாம் கொடுத்து நல்லா ஃபன்னாக ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டை வச்சுட்டு வேலை பார்க்குறோன்னே தெரியாத மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என்னது, உங்களை கூப்பிடக்கூடாதா? உங்களை கூப்பிடக்கூடாதா? நீங்கள் கடைசியாக கவலையப்படாதீங்க. நிச்சயமா. அடுத்ததாக சவுண்ட் மிக்சிங்கில் ஒர்க் பண்ண AM ரஹமத்துல்லா. கூப்பிடக்கூடாது மிரட்டுறாருங்க. வாங்க, ஒரு 4 வார்த்தை பேசுங்க. என்னப்ப எல்லாருக்கும் வணக்கம். சாரோட ஒர்க் பண்ணுற இது 5வது படமோ 6வது படமோ தெரியல, 10 இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லை இது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா சேர் இருக்குது. நான் எதுக்குன்னு இப்போ கூப்பிட்டு கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் அடிஷன் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா அது ஒரு இமோஷனல் அடிஷனும் கூட. நம்ம டைரக்டர் இருக்கார் இல்லையா, டைரக்டரோட அப்பா வந்து டைரக்ஷன் டீமில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வைத்தியநாதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். என்ன நிச்சயமா இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். எவ்வளோ ஈவெண்ட் பார்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாருக்கும் அமையாது. டைரக்டருக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் பையனை பற்றியும் படத்தை பற்றியும் என்ன பேச போகிறீங்கன்றது வந்து நாங்களாம் கேட்க ஆவலாக இருக்கோமோ இல்லையோ, உங்கள் பையன் இப்பயே நர்வஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்துட்டார். ஸோ அவர் ரொம்ப ஆவலாக இருப்பார். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பற்றியும் அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேசுவாங்க. ப்ளீஸ். ஹாய் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்பவே நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக
கலர் பேலட்ஸ் எல்லாமே நல்லா சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அண்ட் க்ரியேட்டிவ் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐ ஹோப் அது வந்துட்டு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரியில் ஸ்டன்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறதுனால ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி மாஸ்டரை பேச கூப்பிட போகிறோம். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். விஜயானி சார் கூட எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன். தேங்க்யூ சார். எனக்கு விஜய் சாரோட சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது ஒரு படம் இருக்குது, பாபு சார் ஏற்ற மாதிரி இருக்கார். அதுவும் சார் தான் சொல்லியிருந்தார். அடுத்த படத்துலேயும் கன்னியூ ஆகிறேன். தேங்க்யூ சார். வெத்தலை சாங் வந்து கண்டிப்பாக செம ஹிட்டு சார். சூப்பராக இருக்குது சாங்கு. விநாயகை பற்றி சொல்லணும். இந்த படத்தில் மெயின் விநாயக் தான். என்னோடய டேரக்டர் தான் மெயின் ஒரு படத்தில். விநாயக் இப்போ இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு விநாயக் அண்டு ஸ்ரீகார்த்திக் இங்கே தான் இருக்கார். விக்னேஷ், இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே நல்ல டேலண்டான ஆட்கள் எல்லாருமே. விநாயக் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக 100% நல்ல ஒரு ஹிட் ஆகும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது விஜய் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ விநாயக் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் விஜய் சார் மூலிமா விநாயக் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி மாஸ்டர். அடுத்ததாக கோரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். அகெயின் ஜாயினிங் வித் யூ. ரொம்ப ஹாப்பி. விஜய் ஆண்டனி சார் எப்பயுமே வந்து பெரிய ஸ்பெஷல் அவர். ஏன்னா எனக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ அதனால் இதே மாதிரி எனக்கு ரோமியோவில் கொடுத்துருக்காரு. அண்ட் விநாயக் ப்ரோ, லவ்விங் ஒர்க் வித் யூ ப்ரோ. அகெயின் திருப்பி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ படம் கண்டிப்பாக செம்மையாக வந்திருக்கு. அண்டு சாங் சீக்வன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து படத்தினுடைய எடிட்டர் மேடைக்கு வரமாட்டேன்னு ரொம்ப விஜய் ஆண்டனி அவர்கள் இங்கே இருக்காங்க. பட் அவங்க கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த விக்கி அவர்கள் மேடைக்கு வரமாட்டேன்னு ரொம்ப கூச்ச சுபாவத்தோட ஒளிஞ்சிருக்காதா சொல்கிறாங்களே. எங்க விக்கி என்னங்க இங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. விக்கி அப்படியே வந்து பேசுறீங்க. என்ன இவ்வளோ சார் கிட்டே அவ்வளோ பேச மாட்டீங்களா? சரி, இங்கே வந்து பேசுறீங்க. ஆமாம், நன்றி, வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங். ஆக்சுவலாக பரத் விநாயக்கு நாங்கள் 3 பேருமே ஆக்சுவலாக கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரம் காலேஜ். ஸோ ஒன்றா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் வித் கைடன்ஸ் ஆஃப் விஜய் ஆண்டனி சார். ப்ளஸ் வந்து விநாயக் ஆப்வியஸாக ரொம்ப நாளாக அவரோட டேலண்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ரஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் அது நல்லா பெருசாக தெரிஞ்சிருக்கு. படத்தை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். ஷை பாய் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு முக்கியமான குவாலிட்டி நம்ம வந்து டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கெஸ்ட் லிஸ்ட்டில் அசோசியேட் எடிட்டர் பேரையும் சேர்த்து அவரையும் பேச வைங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவலாகவே பெரிய விஷயம். சூப்பர் ஆக்சுவலாக. ஏன்னா எவ்வளோ டேலண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்காது, வந்தாலும் பேச டைம் கிடைக்குமான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அசோசியேட் எடிட்டர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேச வைங்கன்னு ஒரு டீம் விட்டுலாம் புஷ் பண்ணுறாங்க. அமேசிங். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இவருடைய வாய்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஆக்டர், சீனியர் ஆக்டர் தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். விஜய், விநாயக், மிருணாலினி, பரத், ஐ எம் ஸோ ஹாப்பி. இங்கே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமில் என்னுடைய பங்கும் ஒரு சின்னதாக இருக்குன்னு. அதையும் தாண்டி நிறைய புது விஷயங்கள் இங்கே வந்து நடக்க போகுது அப்படின்னாரு. எனக்கு ஜஸ்ட் வந்து விநாயக்குடைய அப்பா இங்கே இருக்கார். விநாயக் லொக்கேஷனில் வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா தான் இதுன்னு இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு 10 days பேக் ஐ திங்க் எனக்கு இந்த ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அண்ட் இன்சிடென்ட்லி அன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய பர்த்டே.
ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டு நேராக அப்பா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு ஐ டுக் இஸ் ஆசீர்வாதம். ஸோ சச் அ லவ்லி மூமெண்ட் சார் ஃபார் யூ கம்மிங் ஹியர் அண்ட் சீயிங் யுவர் சன்ஸ் ஒர்க். காட் பிளஸ் யூ சார். ஐ டோன்ட் நோ உங்களோட பெரியவரா சின்னவரான்னு தெரியாது எனக்கு. பெரியவன் தானே? ஓ ஓகே ஓகே. அப்போ தெரியாது சார் எனக்கு விநாயக்கு. அண்ட் விஜயை பற்றி சொல்லணும்னா இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். அதையும் தாண்டி as a sincere well-wisher of Vijay, such a lovely, humble and simple person with warm heart and good hospitality. இங்கே சொன்ன மாதிரியே மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக முருகதாஸ் சார் படம் ஷூட்டிங் இன்னைக்கு இருந்தது. ஐ சென்ட் அ மெசேஜ் டு நவீன் அண்ட் ரேகா, இது மாதிரி வர முடியாதுமா, துறப்பாக்கத்தில் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு 2 hours லேட்டாக வருவேன் சார் நான் அங்கே போயிட்டு அப்படின்னு. பட் கம்மிங் ஃப்ரம் துறைப்பாக்கம் இது ப்ராப்ளமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி விஜய். அண்ட் ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா ஹி வுட் ஹவ் அண்டர்கான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தட் வில் பவர், தட் கட்ஸ், I respect it and I really salute you, Vijay. And Vinayak director, such an engaged and a director with a conviction. என்னோடது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வேற ஒரு ஷேடில் இருக்கும் இந்த கேரக்டரு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் லைக் இட் ஆர் நாட். அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து விடலை. சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் ஒன்றும் இல்லாமல், இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேணும், த வே ஹி டுக் த ஒர்க் ஃப்ரம் அஸ். நானாகட்டும், இளவரசு சார் ஆகட்டும், விடிகே விஜயன் சார் ஆகட்டும், யூனோ இட் வாஸ் சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் எப்படி விஜய் ஆண்டனியோ அதே மாதிரி ஹிஸ் ஹோல் டீம், நவீன், ஹிஸ் ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் இஸ் சச் வார்ம் அண்ட் லவ்லி பீப்புள். கண்டிப்பாக யூனோ ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் திஸ் கம்பெனி, வித் விஜய் அண்ட் வித் த ஹோல் டீம் அகெயின் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ். Mrinalini, I know her through one of my very close friend and down-to-earth person. All the very best and God bless you. I haven't seen the film, but Vettala வந்து கண்டிப்பா it's going to be a big blockbuster. And as I said, இந்த ஒரு மிகப்பெரிய படத்துல வந்து நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். So thank you very much and God bless you all. Thank you so much for your blessings and support. Thank you so much. And அடுத்ததாக பரத் தனசேகர், இசையமைப்பாளர் பரத் தனசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பயங்கரமா கேங்கோட வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு பரத் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ என்னோட ஜேர்னி, மியூசிக் ஜேர்னி வந்து சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் 5 yearsல வந்து நான் ட்ரம்மராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய மியூசிக் ஜேர்னியை. ஸோ அப்போது என்னோட லைஃபே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 12th 11th காலேஜ் வரைக்குமே ஃபுல்லாக டியூஷன் இருக்கும். ஸ்டடீஸ் வச்சு இல்லை, ஃபுல்லாக கீபோர்ட் கிளாஸு, எல்லாமே ஹோம் டியூஷன் தான். ஸோ கீபோர்ட் கிளாஸ், தப்லா, மிருதங்கம், கிட்டாரு, பியானோ அப்படின்னு டெய்லி ஒரு கிளாஸ் எங்கள் அப்பா ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாரு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எங்கள் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே இன்னைக்கு பியானோவா, ஓகே சொல்லிட்டு ஒரு கிளாஸும் போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே விளையாட விட மாட்டாங்க, எதுவுமே எந்த வெளியும் போக முடியாது. ஸோ அப்போல்லாம் வந்து என்னடா அது மியூசிக்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மியூசிக் வந்து இப்போது ஒன்று வந்து இங்கே ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு இல்லை, என்னோடய ஹார்ட் வெல்மிங் தேங்க்ஸ் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். ஸோ அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் சரி, கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அது வந்து யாராலுமே பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்னோடய தங்கச்சி, ஸோ இன்னைக்கு அவள் வரல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என் லைஃப்லேயே எனக்கு வந்து அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அமைஞ்ச மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சிச்சு. ஸோ ரோமியோ விநாயக் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்ட கதை ஓகே பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணான், மச்சான் மாதிரி படம் சைன் பண்ணிட்டோம்டா செம்ம சொன்னேன். நாங்கள் எல்லாமே செம்ம ஹாப்பி. நாங்கள் விக்கி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் எங்களோட ஸ்டுடியோவில் இருந்தோம். இப்போ கால் பண்ணும்போது நாங்கள் செம்ம ஹாப்பி. விநாயக்கிட்ட வந்து சூப்பர்ரா அப்போ நான் ப்ராஜெக்டில் இல்லை. ஸோ அவன் ஒரு படம் சைன் பண்ணிட்டான் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம எனர்ஜி, சூப்பர்ரா
பயங்கரண்டா மச்சான், உன்னோட ஃபுல் 100% எஃபர்ட்ஸை நீ போட்டு கலக்கிட்டுறா அப்படின்னு உடனே சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே அப்படிமா ஒரு சாங் பண்ணி காட்டலாம்டா, ஒரு சாங்காக படத்துக்கு ஒரு சாங் ஒர்க் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஓகேடா பண்ணலாம் வை நாட் சொல்லும்போது சரி ஃபஸ்ட்டு சாங் வந்து செல்லக்கிளின்னு ஒரு சாங் பண்ணோம். ஸோ சாருக்கு சாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு லிரிக்ஸ்லாம் போட்டு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணும்போதுலாம் எனக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை. சாருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ சார் பிடிக்குமா பிடிக்காதா எதனா சொல்லுவாரான்னு சொல்லும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க சாங். ஸோ சார் பிடிச்சிருந்துச்சா சார் சொல்லும்போது அப்படியே இந்த படத்தில் வந்து எல்லா மொத்தமாக இந்த படத்தில் மொத்தம் 8 சாங் இருக்குது. ஸோ நிறைய ஜானர் ஆஃப் சாங்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ கார்த்திக் நேதா ஒரு சாங் எழுதியிருக்காங்க, ஏடிகே ப்ரோ வந்து ஒரு சாங் கொலாப் பண்ணி பாடியிருக்கோம், ஆதித்யா ஆர்கே, கபிலன், அக்ஷரான ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் என்னோட ஒரு சாங், என்னோட மியூசிக்கில் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து பயங்கரமாக சார் பாடியிருக்காரு, பயங்கரமான ஒரு சாங் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ 8 சாங் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டு உங்களோட நல்லா ரிவ்யூஸ் கொடுங்க. விநாயக் பற்றி ஒரு பேசிக்கிறேன். காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் பைக்கில். ஸோ என் வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் போவோம். காலேஜ் போயிட்டு யோசிப்போம் கிளாஸ்க்கு போனோமா அப்படின்னு. சரிடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயம் போயிட்டு பண்ணி முடிச்சுட்டு திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போவே ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் சீரீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். உட்காந்துட்டு இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து விநாயக் வந்து அவன் வந்து என்னதான் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். இல்லைடா புதுசாக என்ன பண்ணுறா, புதுசாக இருக்குடா, இல்லைடா பழசாக இருக்குடா அப்படின்றோம். என்னடா பழசாக இருக்குன்ற சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பயங்கர ஒரு இதாக இருக்கும். பட் ஃபைனலாக எல்லா ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் போய் படம் பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். செம்மடா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு. ஸோ நிஜமாக 100% சொல்கிறேன், பயங்கர செம்மையாக இந்த படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களாம் வந்து என்னடா சார் இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம எப்படா ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மிர்னாலினி மேம்லேருந்து விஜய் ஆண்டனி சார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் செம்ம படங்க, நம்புங்க. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைனா நிஜமாக இந்த ஆல்பம் வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக, இவ்வளோ சவுண்டிங்லேயும் சரி, இவ்வளோ ரேஞ்சில் வந்து வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களோட 100% எஃபர்ட்ஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறவங்க, வயலினிஸ்ட், ஃப்ளூட்டிஸ்ட், கோரஸ் பாடினவங்க தெலுங்கு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் ஆண்டனி சாரோட ஃபிலிம் கார்பரேஷன்லேருந்து சந்துரு சார், ரஹ்மத்துல்லா ப்ரோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு செம லேர்னிங்காக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. விஜய் ஆண்டனி சார் ரீரெக்கார்டிங் வரும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கும்போது சார் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, வந்துட்டு அவங்களோட இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது நிஜமாக அது வந்து பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்குலாம் எனக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசிஸ்டன்ட் தான் நான். ஸோ ஒரு 10 years நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணா கூட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சார் கூட வரும்போது எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. மியூசிக் சைடில் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார். இந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க, அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன்ப்பா, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும். ஸோ செம்ம ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது, ரொம்ப ப்ளஷர். இந்த ஒரு 1.5 years ஜேர்னி என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஜேர்னி சார், எப்பயுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விநாயக், தேங்க்யூ விக்கி, அண்ட் லவ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், ரம்ஜானுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு படம் கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ தியேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.
பரத் கிட்ட ஒரு நல்ல லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் நல்ல லெவல் ஆஃப் இன்னசென்ஸும் ஒன்றா இருக்குது. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. டைரக்டர் பேச வேண்டிய அளவுக்கு கெத்தாக வந்து பரத்தே பேசுகிறாங்க. சூப்பர் பரத், நல்ல நட்பு, அமேசிங். அண்ட் அடுத்து விநாயக் வைத்தியநாதன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வைத்தியநாதன் அவர்கள் நம்ம கூப்பிட போகிறோம். ப்ளீஸ் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுடைய மகனுக்கும் இந்த படத்துக்கும். ஹலோ, எங்கள் வீட்டின் ஒளி விளக்கு திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களை, தலைவாசல் விஜய் சார் அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த டீமின் அனைத்து டெக்னீஷியன்களே முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா, விநாயக் வைத்தியநாதன், விநாயக் என் சன், நான் தான் வைத்தியநாதன். நான் யாருன்னா, அவருடைய அப்பாவா இருக்கிறதுனால இங்கே நான் பேச வரல, அவங்களும் என்னை அழைக்கலை. கிட்டத்தட்ட 25-30 வருஷமா இந்த சினிமாவில் உதவி இயக்குனராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக திரு ஜிஎம் குமார், டைரக்டர் ராஜ் கபூர் அவங்க கிட்டலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். அஜித்தோட முகவரி, காதல் சடுகுடு, அந்த படத்துக்கெல்லாம் திரைக்கதை உதவி ஆசிரியராக இருந்திருக்கேன். நிறைய ஜேர்னிஸ். 25-30 வருஷமாக நான் சினிமாவில் வந்து நிறையா ட்ரை பண்ணேன் டைரக்டர் ஆகிறதுக்கு. சார்கிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த சந்திப்பு எனக்கு சாரை மீட் பண்ண கிடைக்கல. பட் அவர் வந்து, நான் டிஷ்யூம் சசி என் ஃப்ரெண்டு தான், அவன் சொல்லாமலே டைரக்டர், அவங்க கூட நான் டிஷ்யூம் ஒர்க் பண்ணும்போது சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக அறிமுகமானார். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, 25-30 வருஷமாக சினிமாவில் இருந்து எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கல. இடையில படங்கள் கிடைச்சிது, டிஸ்கஷன், பூஜை அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு. பட் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை என் மகனுக்கு கடவுள் விஜய் ஆண்டனி சார் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவரை எங்கள் வீட்டின் ஒளி விளக்குன்னு சொன்னேன். இருந்த என் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச சார். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருக்கேன். சத்யராஜ், பிரபு சார், முரளி சார், விஜய், அஜித் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன், நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ரோமியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் பையன் வந்து வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதில் தான் அவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். யார் சார்? ஹீரோ. அப்படியா, அவர் உனக்கு ஃபோன் பண்ணார்? ஆமாம். என்ன? இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பார்த்தாரு, ப்ராஜெக்ட், ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேணால் என்னை வந்து மீட் பண்ணுங்களேன், வந்து கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல, நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோஸ் கூட. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 5 ஹீரோஸில் சார் ஒருத்தர். டாப் 10 இல்லை, டாப் 5 ஹீரோஸில் சார். டாப் 15ல் 15 வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு அனுபவங்கள் இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாகவே பேசுகிறேன். என்னை பற்றியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகை நிருபர் ராதா பாண்டியனுக்கு என்னை பற்றி தெரியும், அவர் என்னுடைய நண்பர். அதனால் வந்து இல்லை, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எங்கேயோ யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிமு, வெப் சீரிஸு, அவர் ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பில் போயிட்டு அதெல்லாம் பார்த்து, இந்த படத்தை பார்த்து, அதில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமை பார்த்து, அதில் ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு வாலண்டியராக இவர் ஃபோன் பண்ணுறாருன்னா, சார் ஹேட்ஸ் ஆஃப் சார், கீப் இட் அப் சார். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் கதையை தேடுற ஒரே ஹீரோ இவர் தான். கதை தான் முக்கியம், அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கதையும் முக்கியம், திரைக்கதையும் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு என்ன அந்த மாதிரி சொன்னால், அந்த மாதிரி சார் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு,
சரி இப்போது இல்லை கதை கேட்குறாரு. கதை தானே கேட்குறாரு. இல்லைப்பா கதை கேட்குறாரு. கதை தான் கேட்குறாரு, போய் சொல்லு. அதேமாரியே போய் சொன்னா, அப்படி ஒரு அவுட்லைனை சொன்னால் ஓகே சார் ஓகே சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாட்டி. அதுக்கப்புறம் சரி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணு, பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்பார் இல்லை எல்லாம் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கான டைம் இருந்தது. அப்போ சார் பிச்சைக்காரன் இதில் ஹோட்டலில் பிஸியாக இருந்தார். அதனால் கொஞ்சம் அவனுக்கு டைம் கிடச்சிது. ஒர்க் பண்ணி அப்புறம் அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தான். இது பவுண்டரி ஸ்கிரிப்டை அவர் படித்து பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு பையன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். அந்த மெசேஜை பார்த்தா சார் பவுண்டரி ஸ்கிரிப்ட் நான் அப்பப்போ கேட்பேன் ஆர்வ கலரில். நம்ம தான் ஜெயிக்கல, நம்ம பையனும் அது எப்படியே ஜெயிக்கிட்டு என்ன நடந்ததுன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கேட்பேன். ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சொல்லுவான், ஒரு நேரத்தில் சொல்கிறேன்டா அப்படின்ட்டு போவேன். அப்புறம் அந்த மெசேஜ் அனுப்பிச்சதுன்னு பார்த்தா நான் இப்போ தான் இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து முடித்தேன், நல்லாயிருக்கு, பம்பர் ஹிட்டு, என் லைஃப்பில் இது இன்னொரு பிச்சைக்காரன் அப்படின்னு சார் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நான் அந்த டைமை பார்த்தேன். விடிகால 3:30 மணிக்கு விடிகாலையில் சார் என் பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார், இப்போ தான் படித்து முடிச்சேன்னு. இன்னும் அதாவது ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாதா? விடிகால வரைக்கும் இருந்து அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து முடித்து அந்த டயத்தில் மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக டெடிக்கேட்டடாக இருக்கிறாரு சினிமாவில். இந்தமாரி ஆட்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவை. அப்போ தான் தமிழ் சினிமா வளரும். தேங்கிய தமிழ் சினிமாவுக்கு சார மாதிரி ஆட்கள் வரணும். அதுக்கப்புறம் அந்த பேர்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்சது, ஷூட்டிங் ஆரம்பிச்சது. அந்த ஷூட்டிங்கும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு மலேசியாவில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு திடீர்னு வீடியோ காலில் என் பையன் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாட்டை நீங்கள் தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நான் தகைச்சு போய் என்னடா இது நீ ஆர்வ கலரில் இருக்காத, சாருக்கிட்டலாம் கேட்டுக்கோ, நான் சொல்லிட்டேன் சாருக்கிட்டேன்னு. ஃபஸ்ட்டு ஷாட்டும் வந்து நான் வீடியோ காலில் மலேசியாவில் ஷூட்டிங்கு ஸ்டார்ட் கேமரா சொல்லி அது ஆரம்பிச்சிது. இது எதுக்கு சொல்லணும்னா நான் ஆரம்பித்தேங்கிறதுக்கு சொல்லலை, அந்த சார் ஒத்துக்கிட்டா இருப்பார். நீ தான்ப்பா டைரக்டர், நீ பண்ணுன்றதுக்கு பதிலா அப்பா சரி பண்ண சொல்லு அப்படின்னு. அது என்னங்க அவர் ஒரு நல்ல மனுஷன், இட்ஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங். முதல்ல ஒரு நல்ல கலைஞனாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரவிகாந்த் டைலாக் சொன்னார், அந்த மாதிரி நல்ல மனிதனாக இருக்கணும்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், பையனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கள் குடும்பம் உங்களை மறக்காது. இந்த ரோமியோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எனக்கு தெரியும், திரைக்கதை எனக்கு தெரியும். இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. எந்த ஒரு கதைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும். கதைங்கிறது இல்லை, என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும். நம்ம படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது அவர் சொன்ன மாதிரியே அது ஒரு பம்பர் ஹிட்டு. அவர் வந்து மேற்கொண்டு இந்த படங்கள் இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தில் வர நல்ல படங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல பிளாக் பஸ்டர் அமையணும்னு எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப இட்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி ஈவினிங். யா, ரொம்ப நன்றி. இதை விட உணர்வுபூர்வமாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு எனக்கு நான் தெரில. மோஸ்ட் எமோஷனல் மூமெண்ட்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய வெல்விஷர், இந்த டீமினுடைய வெல்விஷர் தனஞ்சயன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதுக்குள்ளே அடுத்த மீட்டிங் அசர் பண்ணல, என்ன நீங்கள் யாரையோ கூப்பிடுறீங்கன்னு நினச்சேன். குட் ஈவினிங். உலக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர மாதிரியே பிளான் இல்லை. நான் சாரை பார்க்க போயிருந்தேன், விஜயன் சார். வேறு விஷயமா நாங்கள் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். திடீர்னு சொன்னார், நான் இந்த ப்ரெஸ் மீட் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. ஒரு படத்துக்கு போகிறேன்னு, கிளம்பி வாங்க என் கூடன்னாரு. அவர் சொன்னால் உத்தரவுக்கு கட்டுப்பட்ட நான் உடனே கூட வந்துட்டேன். சரி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு, சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு நேற்று அந்த சாங் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங்கே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெப்பாக அமைஞ்சிருக்கு. வெத்தலைன்னு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு செம்மையாக கொடுத்துருக்கீங்க. நீங்களும் மறுநாளையும் செம்ம கலாட்டா பேராக இருக்கீங்க. அண்ட் அந்த பாட்டே ரொம்ப விநாயக் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கீங்க. நான் இந்த மாதிரி விஜயானி சாரை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக யூத்ஃபுல்லாக கலாட்டா பண்ணுற ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே பார்த்துட்டோம். சீரியஸாக முகத்தை 3 வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது இன்டென்ஸான ஒரு ஹீரோவை
ஒரு கலகலப்பான ஹீரோவா, ஒரு ஜாலியான ஹீரோவா, ரோமியோவில் ஒரு ரோமியோவாக நீங்கள் படைச்சிருக்கீங்க. அதுக்கே வந்து விநாயக் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவர் இந்த மாதிரி பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாக ரொம்ப இன்டென்ஸாக எமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதாவது ஃபேமிலி எமோஷன்ஸ் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ரொமான்டிக் எமோஷனும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தீங்களே, அதுலேயே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்டு உங்கள் அப்பா உங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் ஷூட்டிங் வந்தேன்ல, நான் பார்க்கும்போது 2 நாள் ஷூட்டிங் பார்த்தேன், அவர் கூடவே இருந்தார். நம்ப மாட்டீங்க, நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அவர் கூட இருந்தார், கோ டைரக்டராக அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். மகனை வந்து அந்த படைப்பில் உருவாக்கத்தில் நானும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட இருந்து அந்த படைப்பு உருவாக்கத்தெல்லாம் இருந்திருக்கும் போது நான் பார்க்கும்போது நான் திடீர்னு யாருன்னு கேட்டேன், அவங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவும் இங்கே கோ டைரக்டராக இருக்காரு, கூட மகனுடைய படைப்பு எப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு ரேர் மூமெண்ட், கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது வீட்டில் பண்ணலாம், ஆனால் படைப்பு உருவாகிற இடத்துலையே ஒரு அப்பா கூட இருந்து மகனு கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு இன்சிடென்ட். இந்த படத்தில் அது நடந்திருக்கு. சார் கண்டிப்பாக நீங்கள் படம் டைரக்ட் பண்ண முடியல, ஆனால் உங்கள் சன் மூலமாக நீங்கள் டைரக்ட் பண்ண தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் போது அது உங்களுக்கான வெற்றியும் தான் வைத்தியநாதன் சார், உங்களுக்குமான வெற்றியும் தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த வெற்றி உங்களுக்கு விநாயக் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து அவருடைய படைப்புகளில் உங்களுக்கான ட்ரிபியூட்டாக நிறைய வெற்றிகள் அவர் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன். விநாயக். விஜயானி சார், நாங்கள் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருடம் பயணிச்சிட்டு இருக்கோம். ஒரு நல்ல நண்பராக, அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவர் கூட உட்காந்துருப்பேன். நானும் எது சொன்னாலும் என் கூட உடனே டைம் கொடுப்பாரு, பேசிகிட்டே இருப்போம். எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அவர் வாழ்க்கையில், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதெல்லாம் தாண்டி 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 என்ன சொல்கிறது, தைரியத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்த கட்டம் பயணிக்கணுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சினிமா இல்லை, வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய உதாரணமாக நான் விஜயானி சார் தான் பார்க்குறேன். நம்மெல்லாம் வந்து ஒரு தோல்வியோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது நம்ம மனம் தோண்டிடுவோம். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, டிப்ரெஷனில் போயிட்டேன், 3 மாதம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு, 2 மாதம் டிப்ரெஷன் ஆகிடுச்சு, வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை காமிக்குது, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல் ஒரு நிகழ்வு நடக்குது. நான் அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் சார், நம்ம வந்து அவர் கூடவே இருக்கேன், பிரேக் எடுக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டேன், சாண்ட்ரா அவங்களுடைய எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்க தான் மேடம், சாண்ட்ரா மேடம் கிட்ட சொல்லிட்டேன், 2 நாளில் நான் ஷூட்டிங் போகிறேன்னாரு. நான் சொன்னது ஷூட்டிங்கா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடிகேஷன் டு என்னுடைய ஒர்க், என்னுடைய படைப்பு, என்னுடைய இயக்குனர் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. பெங்களூரில் ஷூட்டிங் சார், விநாயக் சொல்கிறாரு பெங்களூரில் ஷூட்டிங்கிறாரு. நான் சொன்னேன், இது வேண்டாம் சார், எனக்கு மனசு கேட்கல, எப்படி இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் அது வேறு இது வேறு, வாழ்க்கையில் நடந்ததை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது, நான் அடுத்த கட்டம் போகணும், இங்கே இருந்தேன்னா இன்னும் டிப்ரெஸ் ஆவேன், நான் அடுத்த கட்டம் போகிறேன்னு பாருங்க. அங்கே நான் வாழ்க்கையை நிறைய கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைக்கு வரும்போதும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக விஜயானி சார் தான். தைரியத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு, அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணுன்றதுக்கு, எப்படியெல்லாம் பயணிக்கணும், எந்த சோதனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம போயிடுவோம் அப்படின்னு உச்சக்கட்ட நம்பிக்கையோட ஒரு மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியும். அது ஒன்லி விஜயாண்டனி அவர்கள் தான். அப்படிப்பட்ட விஜயாண்டனி அவர்கள் தொடர்ந்து அவருடைய படைப்புகள் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ விநாயக், அடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு, என் கூட பயணித்த பாபு விஜய் அடுத்த டைரக்டராக வர போகிறாரு. அவருடைய படம் தான் அடுத்து ஆரம்பிக்க போகிறாரு வெகு விரைவில். அடுத்து அருவி படம் எடுத்த டைரக்டரோட பயணிக்க போகிறாரு. நிறைய பேர் கூட இளைஞர்களோட பயணிக்கிறாரு. விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது. அதை விட பார்க்கணும், அவரை சுற்றி வந்து புது புது டேலண்ட்டுகள் இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர, எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும், பெரிய பெரிய டெக்னீஷியன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவரை சுற்றி வந்து இளைஞர்கள் அண்ட் புது புது டெக்னீஷியன்லாம் வரணும், புது புது நடிகர்கள்லாம் வரணும், அவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும், என் மூலமாக நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய பிரேக் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஜயாண்டனி அவர்கள் அந்த கான்ஃபிடென்ட்டோட பயணிச்சிட்டு இருக்காரு. அவருடைய இந்த வெற்றி பயணம் மிக பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். அண்ட் இந்த ரோமியோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். போடும்போதே போட்டார். நான் வந்து பிச்சைக்காரன் 2 போடும்போது சொன்னார் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போடும்போது நான் கால் பண்ணேன், சார் கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது, ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க. நான்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சினிமாவில், ட்ரெடிஷ்னல்னா தெரியுமா, நம்ம வந்து ஓவராக சொல்லிடக்கூடாது, நம்மளை அப்புறம் வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாள். நான் இப்படி சொல்ல வேணாம் அப்படி சொல்ல வேணான்னு. சார்
எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், பிளாக் பஸ்டர் நான் போடுவேன் அப்படின்றாரு. நான் வந்து ஸ்டார்டிங் அந்த பூஜைக்கு போகிறேன், இதில் போட்டார் பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்டு. என்ன சொன்னது, பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்டா? உடனே கால் பண்ணேன், என்ன சார் பிளாக் பஸ்டர் ரொமான்டிக் ஹிட்? சார் பிளாக் பஸ்டர் சார், நான் சொல்கிறேன், இந்த கதையை கேட்டவுடனே சொல்கிறேன் பிளாக் பஸ்டர் அப்படின்னாரு. அப்பா, இந்த உச்சக்கிட்ட மனிதனுடைய நம்பிக்கை மேலே நம்மலாம் வந்து முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்பிக்கையோட இந்த படத்தை ரம்ஜான் கொண்டு வராரு. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக விஜயானி சாருக்கும் மிருளானிக்கும் விநாயக்கும் எல்லோருக்கும் அமையணும், இந்த குழுவுக்கு அமையணும். மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சார் சடனாக வந்த விருந்தாளி, ஆனாலும் நான் ஒரு டைம் எடுத்து பேசுறது காரணம் எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு போகிறாங்க. விழா சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஒரு 2 மணி நேரமாவது போகணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசியிருக்கேன். அண்ட் இந்த விழாவுக்கு இந்த விழாவை அழைச்சது நன்றி. தேங்க்யூ விஜயனி சார் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் அவசரமாக பேசுறது உங்களுக்கு டைம் கொடுக்க தான் நினைக்கிறேன். இருக்கலாம்ல? சூப்பர். அடுத்து மிருனாளினியை தான் மேடை கூப்பிடணும் ஆக்சுவலாக அடுத்து பேசுகிறதுக்கு. ஆனால் லீலான் தான் கூப்பிடணும்னு ஒரே சண்டை போடுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே லீலான் தான் கூப்பிடுவாங்களாமே. ரோமியோ படத்தின் லீலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட். ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் த கேரக்டர் லீலா, அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருனாளினியை வந்து அவர் மிருனாளினின்னு கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருனாளினி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்கணுன்றதுலாம் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். And also in the moment I really want to take to thank Kalairani ma'am, because எனக்கு இந்த படத்துக்கு வந்து she was a very very biggest guiding light. ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன், அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ நான் வந்து மோர் தென் மேம் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே, டிஓபியாக இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார், அண்ட் தென் ஜெய், எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங், இதை சொல்லியே ஆகணும், நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்ன ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல, பட் நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட, ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எஸ், ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடித்தார். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான், அந்த ஷேடும் அப்படி தான் இருந்தது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதரும், அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார். வாஸ் ஸோ குட். பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். இட் வாஸ் லவ்லி. ஸோ எஸ், நான் எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா. தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ. எஸ், ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லோரும் வந்து பண்ண பாருங்க. ஓ, அண்ட் ஆல்சோ March 14th இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஹிம் ஹாப்பி பர்த்டே டாடி. நான் பெங்களூரில் இருக்க முடியல, வெரி வெரி சாரி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன் அப்பா. தேங்க்யூ.
லைட்டாக அந்த போடியம் அட்ஜஸ்ட் பண்ணுற 2 செகண்ட் டிலே ஆயிடுச்சு. அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் வாருங்கள். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா மொத்த டீமும் உங்களை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிளாக் பஸ்டர் ஆகும்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் தெரியுது, ஹீரோயின்ட்ட தெரியுது, எல்லாத்தையுமே தெரியுது. அடுத்து நீங்கள் பேசி கேட்கணும். வாருங்கள். நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக யூடியூப்லேயே வந்து ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து இந்த அந்த பிளாக்ல வந்து நம்ம நிற்கிறோம் ஃபைனலி அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு காட் அண்ட் அம்மா அப்பா. எல்லாருக்கும் அப்பாவை பற்றி தெரிஞ்சிச்சு. பட் அந்த ஜேர்னி, சினிமா ஜேர்னி கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் பிஹைண்ட் ஒரு லேடி இருக்கணும்ல, இந்த மொத்த கஷ்டத்தையும் ஹோல்ட் பண்ணி பையனை வளர்க்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்து பண்ணது இட்ஸ் மை மாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட்மா. அம்மா தான் இது. அண்ட் இந்த படத்துக்கோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் அம்மா ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஒரு 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 ஹஸ்பண்டாக, ஒரு லவ்வராக, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே அது ஸ்டார்டட் ஃப்ரம் என்னோட ஹோம். ஸோ அதை நான் வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ரோமியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன், எடுத்துடுறேன், நான் மறந்துடுவேன். தேங்க்ஸ் டு ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், சூப்பர் ஜீரோன்னு சொல்லி. ப்ரெஸ் பீப்புளை பற்றி ஒரு ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருப்பார். ஸோ எனக்கு அதை பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அதோட எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுது. ஸோ உங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஆர் ஃபிலிம் அண்ட் encouraging us. And சரி, அது வந்து ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து முடிச்சுட்டு, சரி ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு சரி என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம். எங்கள் அப்பா தான் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் என் கதையை சொல்லலான்னு பார்த்தா எங்கள் அப்பா முன்னாடி முந்திக்கிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு, சரி என்னடா இது நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது, பிச் பண்ணுறோம், ஓடிடி அது இதுன்னு ஓடிடி போனால் ஒன்று சொல்கிறாங்க, கதை சேஞ்சஸ் சொல்கிறாங்க, இன்னும் யார் பண்ணீங்கலாம் கதை என்னப்பா பண்ணுறது அப்படின்னும் போது அப்படியே காண்டா உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோனு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு. சரி எடுக்கலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுட்டு, சரி வேணாம் அப்படின்ட்டு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து ஹலோ அப்படின்னா விநாயகா அப்படின்னாங்க. யார் அப்படின்னோடனே விநாயகா அப்படின்னோடனே ஆமாங்க யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயாண்டி பேசுகிறேன். யார் அப்படின்னோடனே நான் ஆக்டர் விஜயாண்டி பேசுகிறேன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி, அந்த ரூம்லேயே யாரும் இல்லை ஆக்சுவலாக. நான் அப்படியே குடுன்னு ஓடி சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூமில் போய் காலை இப்படி அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன். பயங்கர டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி நல்லா டப்பிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா டப்பிங் வாங்கியிருக்கேண்ணா, என்ன சார் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் இன்னொன்னே ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸை நோட் பண்ணாங்க. அதில் அவர் ஒரு படத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு விதம் தெரிஞ்சுது எனக்கு. எனக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி இந்த ஷார்ட் வச்சுருந்தீங்களே, ஆமாம் சார் நான் அதுக்கு வச்சேனான்னு தெரில, ஆனால் நீங்கள் சொல்லும்போது நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே, சார் லைன் தானே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு உடனே அப்பா கிடச்சேன், மியூசிக் டைரக்டர் அமிச்சேன். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு விட்டுறாத அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே ரோல் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே நான் அந்த படம் சைன் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வயசு 25, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சைன் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே ஓகேப்பா எங்கே நல்லா சின்ன வயசுலேயே சைன் பண்ணிட்டல படம் கிடச்சிச்சு அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சீக்கிரமாக கிடைச்ச மாதிரி இல்லை. எனக்கு இது ஒரு 60 வருஷம் ஜேர்னி. அப்பாவோட வயசையும் சேர்த்து சொல்லணுன்னா அவர் ஒரு 30 வருஷம், நான் ஒரு 25 வருஷம், ஒரு 55 வருஷம் ஜேர்னி இது எங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி. சொன்னோடனே ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் லைன் சொன்னேன். இஸ் வெரி ஹாப்பி. சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னு தெரில. நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஜானி சார் ஓகே பண்ணலாம் அப்படின்னே அப்பாவும் ஐடியாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் ஐடியாஸ் பேசும்போது ஓகே இதை காப்பாற்றுறாங்க அதை காப்பாற்றுறாங்க, ஒரு இது நடக்குது அது நடக்குது, அங்கே போய் இந்த போராட்டத்தை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருந்தேன் யூடியூப்பில், என்னென்ன உலகத்தெல்லாம் காப்பாற்ற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரி இல்லை ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படின்னே எல்லாம் ஷாக் ஆனாங்க.
லவ் ஸ்டோரியா என்னடா சொல்கிற இப்போ தான்டா நல்ல வாழ்க்கை வந்துச்சுன்னு நினச்சோம் மேடம் அப்படின்னு. எனக்கு வந்து எல்லாரும் நோ சொல்லும்போது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இதான் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு எனர்ஜி வந்துச்சு. சாருக்கு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்குது எனக்கு ஒரு ஹெல்ப். ஹோப்ஃபுல்லி நான் ஒரு லைன் பண்ணி போய் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா நான் சார்கிட்ட எனக்கு ஒரு 1 இயர் தேவை சார் இந்த கதையை டெவலப் பண்ணணுன்னே. 1 இயரா என்ன ஒரு 3-4 months ஓகேவா அப்படின்னாங்க. இல்லை சார் ஒரு 1 year வேணும்னோடனே ஒரு வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஹீ நோஸ் இதுக்கு இது தேவை, இதுக்கு இந்த டைம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ப்ராசஸ் தெரியும் சாருக்கு. ஓகேப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 1 year ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொல்லும் போது வெரி ஹாப்பி. அண்ட் சொன்ன மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் பிளாக் பஸ்டர் அப்படின்னோடனே இப்போ அந்த 1 year அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகி ஓகேடா போவா அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்க்கு அப்படி எனர்ஜி பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மெசேஜ். அப்புறமா வி ஸ்டார்டட் த ஸ்டோரி. ஸோ இது ரோமியோ எதை பற்றின ஒரு படம்னா நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லாருமே ரோமியோ என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரோமியோ, நீங்கள் ரோமியோ, ஆட்டோ ஓட்டுறவர் ரோமியோ, காரில் போகிறவர் ரோமியோ. எப்படி ரோமியோ அப்படின்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க ஆளுக்கு அவர் ரோமியோ. ஆனால் அதில் எதில் எப்படி ரோமியோ ஆறாங்க, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு மனிதர் எப்படி ரோமியோ ஆகிறாரு அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் எல்லாம் இருக்குது லைஃப்பில். நம்ம எல்லாருமே ட்ராவல் ஆகிறோம், வாழ்க்கை இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எல்லாம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது. அப்படியே கட் பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணோமோ அவங்கள ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐயோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே உன்னை அப்படின்னு இருக்கோம். அப்படி ஒரு மனுஷர் திரும்பி அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் லவ்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் பண்ணுறேன்டா லவ் மாசா கெத்தா அப்படின்னு வராரு. அவர் தான் ரோமியோ. அதுதான் அந்த ரோமியோட பிளாட்டு. இவ்வளோதான் ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து படத்தில் பல சர்ப்ரைஸ் இருக்குது. எந்த நாட்டை இது சொல்லாமா அதை சொல்லாமான்னு யோசிச்சா எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் ஆகுது. ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸை பேக் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரோமியோ. ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த படத்தில் என்ன சொல்ல வரணும்னு விரும்பினேன்னா, ரொம்ப நாளாக ஒரே சண்டை, ஒரு ஆக்ஷன். ஓகே நீ இந்த படத்தில் இந்த கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் பெரிய கன் கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் இன்னும் பெரிய கன்று கொடுத்து வந்து சுட்டுறேன் அப்படின்னு ஓகே 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 அப்படின்ட்டு இருக்கே தவிர ஒரு லவ் மிஸ் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள் வந்து லவ் ஸ்டோரிஸ். இது பார்க்கும்போது இப்படி லவ் பண்ணோம்டா படம் அப்படின்னு தோணணும்ல. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ஃபா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிவுன்ற கேரக்டர் என் படத்தில் இருக்காரு. ஒரு அணுகுமுறை, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவங்கள எப்படி லவ் பண்ணணும், அவங்களுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறத கூட இப்போலாம் வந்து ஒரு பெரிய என்ன நீ சாக்ரிஃபைஸ் நீ ஏன் அந்த பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னா, நான் லவ் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த பொண்ணுக்காக அப்படின்ட்டு ஒரு கேரக்டரு. நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கதைகள் பார்த்து வளர்றாங்களோ அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை. சினிமா பார்த்து தானே வளர்றோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில், லவ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு வளர்ந்த இது. எனக்கு இந்த ஜென்ரேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்ஸ்லாம் என்ன படம் பார்க்குறாங்கன்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. சரி, ஒரு படம் பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் நான் என் பொண்டாட்டியை இப்படி தான் பார்க்கணும், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தான் பேசணும், இப்படி தான் அணுகணும் அப்படின்னு ஒரு சின்ன இல்லை பெருசாகவே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் ரோமியோ. மற்றபடி தேங்க்ஸ் எல்லாமே நான் ஐ திங்க் இன்னொரு மீட்டிங்கில் எல்லாருக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். என்னோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து ஒரு புது டேரக்டர்னு பார்க்காம ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தலைவாசல் சார் வந்து ஆக்சுவலாக வெரியான ஒரு ஆக்டர்.
அவர் எப்படின்னா சீனியருன்னு அப்படி ஏன் அவர் சீனியர்னு சொல்கிறோன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும். ஏன்னா நான் அப்படியே பார்ப்பேன் மானிட்டரில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், நான் பாட்டு அப்படியே கெத்தாக போயிட்டு சார் இது ஒரு சின்ன 1 more போகலாமான்னா எதுக்கு அப்படின்னுவார். யூஸ்வல்னா எதுக்குன்னுலாம் கேட்குறாரு. 1 more சார் அப்படின்னா எதுக்கு அப்படின்னுவாரு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ இப்படி இந்த கேரக்டரை நீ இப்படி பார்க்குற, நான் எப்படி பார்த்தேனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நானே தெரிச்சிருவேன். இவர் ஒரு டெஃபினிஷன் போட்டு அந்த கேரக்டரை கொண்டு வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த கேரக்டர் இதை பேசுனதுனால இங்கே வந்து இதை சொல்லுது அப்படின்னும் போது போய் மானிட்டரை பாருன்னும் போது அப்படியே போய் மானிட்டர் பார்த்துட்டு சார் செம்மையாக இருக்கு சார் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி 1 more கேட்குறோன்னா எதுக்குன்னு ப்ராப்பராக போய் யோசித்து கேட்கணும். ஏன்னா அது அந்த 1 moreன்றது சும்மா சொல்ல ஈஸி, பட் ஆக்டர் கண்ணுக்கு முன்னாடி அது கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி கொடுப்பாங்க, அவங்க ப்ரீத்தில், அவங்களோட பாடி லாங்குவேஜில். ஸோ ஒரு 1 moreக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்கிட்டையும் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தலைவாசல் சார் ரொம்ப கற்றுட்ருக்கேன் அவங்களோட இதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லீலா வந்து ஒரு வருஷம் தேடணும் இந்த படத்துக்கு ஹீரோயின். நான் ரைட்டிங் ஸ்டேஜில் யார் தான் ஹீரோயினாக வரப்போகிறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன். அப்போ ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னே இவங்க தான்டா லீலா அப்படின்னு இருந்தது. அப்படியே சார் காமிச்சேன். சார் நம்ம பார்த்ததுலேயே இவங்க தானே பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த கேரக்டருக்குன்னு. ஆமாம் சார் உடனே ஓகே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே போய் பேசும்போதே மேம் ஒரு என்னன்னு தெரியல, நீங்கள் எனக்கு ஒரு மேஜிக் ஃபீல் ஆகுது, இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னோடனே என்னது மேஜிக்கா அப்படின்னாங்க. ஆமாம் மேம் நீங்கள் வந்து கதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோடனே சரி நான் கதை கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் விடிவி சார், யோகி பாபு சார்லாம் அவங்களாம் வந்து ஏன் பிஸியாக இருக்காங்க, ஏன் டேட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு சீனை கொடுத்தா அதுக்கு அவ்வளோ இன்புட் போடுறாங்க, அந்த சீன் ஒர்க் ஆகணும்ன்ட்டு. நீ இப்படி எழுதியிருக்க ஓகே, இதை பர்ஃபார்ம் யார் வேணால் பண்ணலாமே, நான் ஏன் பண்ணணும், நான் ஒன்று கொடுக்குறேன்னு ஒரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணி ஒன்று கொடுக்கும்போது அதோட எனர்ஜி அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இளவரசர், சுதா மேம், ஸ்ரீஜா மேம், இவங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டுக்கு என்ன அப்படி ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணதுனால தான் என்னால் அவங்க கூட ஜோவியலாக ஒர்க் வாங்க முடிஞ்சுது. அண்ட் பிக் தேங்க்ஸ் வை ஐம் ஹியர், ஹவு ஐ மேட் திஸ் ஃபிலிம். இது படம் செம்மையாக வந்திருக்கு. நான் டைரக்டராக ஒரு நல்ல நேம் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரே ரீசன் என்னோட குரு, என்னோட டிரெக்டர் ஸ்ரீ கார்த்திக், கனம் ஃபிலிமோட டிரெக்டர். நான் இப்போ இப்படி பேசுகிறது கூட அவர்கிட்டருந்து வந்தது தான். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அவர் கூட ஒரு 10 வருஷம் ட்ராவல் ஆகிட்டதுனால என்னால் அவரோட பாடி லாங்குவேஜை மாற்றிக்க முடியல. ஆக்சுவலாக அவர் தான் அப்படி ஒரு எனர்ஜியாக இருப்பார், அது எனக்குள்ளே அப்படியே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது. தேங்க்ஸ்லாம் இல்லை, ஐ நோ ஐ லவ் யூ. நெக்ஸ்ட் சாரி அண்ணா ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் நான் வினய் வந்து என்னோட ஏடியாக இருந்தான், but more than AD, he is like a family member, is a brother, not only as to our family, but நான் என் படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணால், ஆன்ஸில் ஒர்க் பண்ணால், ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணால், பட் வென் எவர் ஐ ஒர்க் வித் ஹிம், அவன் பேஷனை பார்த்துட்டு என் பேஷன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் ஆகும். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்டில் என்னோட ஏடியாக சேர்ந்தான். 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஏடியாக சேர்ந்தான். நான் பார்க்காத சினிமாவை தாண்டி அவன் தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கான். சின்ன வயசில் ஹீரோ ஆகணுங்கிறது அப்படியே ஓடுவான். அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பான். அவங்க அப்பா, அவங்க அம்மாவோட பேஷன், அவங்க ஃபேமிலி ஒரு சினிமா பேஷன். ஸோ நான் எப்பவுமே வினய் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நீ வேறு லெவல் போகணுண்டா, நோ மேட்டர் வாட். நீ என்னை குருன்னு சொல்ல, என்ன வேணால் சொல்லலாம். ஐ வாண்ட் டு see you up, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ஐ விஷ் யூ all the great success. And Vijay Antony sir, you are a blessing to him sir. Little sir, I could feel that some person will come in their life, அப்படி மொமெண்ட்டை மாற்றுவாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி அது லிட்டலாக எவ்ரி மொமெண்ட்டில், எவ்ரி செகண்டில்
when I say what Vijay Antony said in the process la ஏதோ எங்களுக்கு ஒரு டிவைன் பிளெஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு, நிஜமா சொல்லணும். ஸோ லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. Yeah. So yeah, finally my hero, my Romeo, Vijay Antony sir. Satyama sir, லவ் யூ. அது இந்த என் படத்தை பற்றி பேச சொன்னால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் அதை என் படத்தை அவ்வளோ லவ் பண்ணுறேன். அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சாரை பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. அது எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு டீச்சர். ஒரு ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நான் ஸ்ரீ அண்ணா கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஜோனில் இருந்தேன். அப்படியே என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தார். பிச்சைக்காரன் 2 பண்ணும்போது அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் சைன் பண்ணேன் படத்தை. அப்போது கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒரு சாங் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஷோர் சார் அப்படின்னும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன். அந்த ஐடியா அவர் பிடிச்சிருந்தது, என்னை ஒர்க் பண்ண வச்சார். அப்படியே எனக்கு படத்துலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னாரு. ஸோ அப்படியே படத்தில் என்னை உட்கார வச்சு மானிட்டரில் உட்கார வச்சு என்ன ஆக்ஷன் சொன்னார். பிச்சைக்காரன் 2லேயே என்னை வந்து ஆக்ஷன் சொல்ல வச்சார். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, எனக்கு சினிமானா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த சேர்ல உட்காந்து அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது தான், அந்த வைட் ஃப்ரேமை பார்க்கும்போது தான், இதுதான் சினிமா, இப்படிதான் ஃப்ரேம் வைக்கணும், இவ்வளோ இதுதான் சினிமா லாங்குவேஜ்ன்றத எனக்கு வந்து சொல்லாமல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஸ்லோவாக அப்படி லேர்ன் பண்ணேன் நான் சார் கிட்டேருந்து. அண்ட் அப்படி பழகும் போது எனக்கு சாரோட கேரக்டர், அவரோட பர்சனல் வே ஆஃப் அப்ரோச், அவர் பேசுகிற விதம் எவ்வளோ சாஃப்டான பர்சன்ன்றது தெரிஞ்சுது. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆனேன் ஆக்சுவலாக நான். இப்போ நீங்கள் இதில் புதுசாக என்ன விஜய் ஆண்டனி சாரை பார்த்துட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜய் ஆண்டனி சாரை பார்ப்பீங்க. இது வரைக்கும் வேறு கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தவர். இதில் விஜய் ஆண்டனி சாரோட கேரக்டர் இருக்கும் இதில் த்ரூ அவுட்டு. அவரை நீங்கள் எதனால் என்ஜாய் பண்ணுறீங்களோ அஸ் அ பர்சனாக அந்த பர்சனை நான் இதில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால தான் சார் கதை பண்ணும்போதே நான் அப்படி தான் டிசைட் பண்ணி பண்ணேன். அதனால தான் சாரும் ரொம்ப ரிலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சார் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசர். மோர் தேன் ஆக்டராக எனக்கு 1000% கம்ஃபர்ட் கொடுத்துட்டாரு சார். நீங்கள் எத்தனை 1 more வேணால் போங்க, என்ன வேணால் இது பண்ணுங்கள், படம் நல்லா வரணும். நீங்கள் என்கிட்ட இந்த 1 more கேட்கலாம், கூச்சப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்கே வார்ன் பண்ணிட்டாங்க. அது ஆஸ் அன் ஆக்டராக ஹி கேவ் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் I'll say he is the best producer in this industry. அவரோட ப்ராசஸ், அவர் வச்சிருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு அவர் வச்சிருக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராசஸ் விச் எவ்ரி ஃபிலிம் ஷுட் ஹேவ். இந்த டைமில் ப்ரீ ப்ரொடக்ஷன், இந்த டைமில் ஷூட் போகும்போது எடிட்டு அந்த டைமில் லாக் பண்ணும். he's not only a producer, he's a post producer also. ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எங்கேருந்து எடிட்லேருந்து எப்படி எஸ்எஃப்எக்ஸ் போகணும், எஸ்எஃப்எக்ஸில் என்ன டீட்டெயிலிங், மிக்ஸில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் பேசிக்காக கதை சொல்லும் போதே விஜயானி சார்ட்ட கதை சொல்ல போகிறோன்னே, அப்படியா ரொம்ப கதையில் இன்வால்வ் ஆவார் அப்படின்னாங்க. ஐயோ அப்படியா ரொம்ப இன்வால்வ் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் என் படத்தில் இன்வால்வ் ஆனாங்க. ஆனால் அதனால தான் இந்த படம் இப்படி பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஐ திங்க் அவர் சொல்ல வரதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு விஷயம் எடிட் பண்ணுவேன், இதுதான் பெஸ்ட்டு, இதுக்கு மேலே என்ன எடிட் பண்ணிட முடியும் அப்படின்னும் போது சார் ஒரு வெர்ஷன் பண்ணி காமிப்பார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த சீனை தான் நான் ஆக்சுவலாக கன்வே பண்ண வந்தேன், ஆனால் அப்படி பண்ணிட்டேன், இப்படி தான் பண்ணியிருக்கணும்ல அப்படின்றது புரியும். அதுதான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அவர் அணுகிற விதம். நான் என்ன நினச்சேன், சார் எடிட்டராக இருக்கும் போது ஓகே ஆக்டிங்கில் கரெக்ட் பண்ணுவார் போல். ஒரு வேலை ஆஸ் அன் ஆக்டராக நான் நானே நான் நடிச்சிருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம். அதெல்லாம் பண்ணும்போது நான் எடிட் உட்காரும் போது ஓகே இதில் எக்ஸ்பிரஷன் நல்லா இல்லை, எனக்கு வேறு ஷார்ட் ஆப்ஷன் காமின்ட்டு அது டிஸ்டர்ப் ஆனாலும் நான் என் ஆக்டிங்காக நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மாற்றுவேன். அந்த மாதிரி சார் எடிட்டில் உட்காரும் போது ஒரு சில ஷார்ட்ஸ் மாற்றுவார். சார் இதில் நீங்கள் பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க, கதை எப்போ தான் கன்வே ஆகும், அப்போ தான் கதை தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்க்குற ஒரு எடிட்டர். ஆக்டிங் முடிஞ்சிச்சுன்னா இஸ் அன் ஆக்டர் டன், நவ் ஹீ இஸ் அன் எடிட்டர், ஹீ வாண்ட்ஸ் டு டெல் அ ஸ்டோரி ப்ராப்பர்லி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஐ திங்க் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா மேம், நவீன் சார், பிரபு சார், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஹீரோயின் லீலா,
தேங்க்யூ ஸோ மச், யூ டன் த பெஸ்ட். ஐ திங்க் இதை விட பெஸ்ட்டாக எனக்கு லீலா கிடச்சிருக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்காக அவங்க கலைராணி மேம் கிட்ட ஒன் மந்த் ஷி வென்ட் ஃபார் இந்த கேரக்டருக்காக ட்ரெயின் ஆனாங்க. ஆஸ் அன் ஆக்ட்ரஸாக ஒரு 4 படம் 5 படம் பண்ணிட்டாங்க. பட் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது நான் தான் ஹீரோயின் ஆகிட்டேனே, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஷி வாண்ட்ஸ் டு bring herself out for best for this character and அதை அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை அக்செப்ட் பண்ணி இந்த ஜேர்னியில் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஷிமோனா, யூ ஆர் த பெஸ்ட் டிசைனர் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். டிஓபி டைரக்டர் இங்கே இல்லை. இந்த படத்தோட விஷுவல்ஸ் பற்றி தனியாக எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஃபரூக் அண்ணா அண்ட் கமல் அண்ணா. அண்ட் யா, தேங்க்ஸ் டாடி. தேங்க்யூ சார். விஜயரத்னம் சார் அண்ட் ரஹமத்துல்லா சார்லாம் வந்து அவங்க கிட்ட போனாலே படம் வேற மாதிரி சவுண்டிங்கில் மாறும். அதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து எனக்கு சினிமாவை கற்றுக் கொடுக்கும். இது இங்கே போகணும், இது இந்த மிக்ஸ் தேட்டரில் இப்படி கேட்கும், இது இந்த சவுண்டிங் அப்படின்னும் போது அப்படியே ஒரு வாவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே, ஐ திங்க் நன்றி நினச்சிட்டேன். ரோமியோ இஸ் கம்மிங் திஸ் சம்மர், சாரி ரம்ஜான் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இட்ஸ் கம்மிங் ஆன் ரம்ஜான். ஐ திங்க் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பயங்கரமாக நம்புகிறோம். உங்கள் எல்லாருமே இந்த படம் என்டர்டெயின் பண்ணும், நிறைய விஷயத்தை யோசிக்க வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும், அழ வைக்கும், சிரிக்க வைக்கும். அதுதான் லைஃப் இல்லையா? ஸோ லைஃப்பில் இருக்கிற எல்லா எமோஷனும் இதில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அறிவு, லீலா 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருமே லவ் பண்ணுவீங்க. அண்ட் சாருக்கு பயங்கரமான கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வர போகிறாங்க இந்த படத்துக்கு அப்புறமா. அது ஐ எம் ஷுர் 200% நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். லைஃப்பில் இருக்கிற எல்லா எமோஷனும் உங்கள் படத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் பாதி ப்ரெஸ் மீட்லேயே வந்துருச்சு. நட்பு வந்துருச்சு, அப்பா உறவு வந்துரு, எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக மிக முக்கியமான ஒருத்தர் முடிக்கிறியா வாங்க. பரத் தான் பசங்கள்ல ஃப்ரெண்ட்ஸு மறந்துட்டோம். அது பார்ட் ஆஃப் என்னோட பார்ட்டுன்றதுனால நான் அதை மறந்துட்டேன். விக்கி இஸ் அன் அசோசியேட் எடிட்டர். தேங்க்யூ ஸோ மச்டா. ஐயோ, நீ டெய்லி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பரத், இந்த படத்தோட சோல்னா அது மியூசிக் தான். மியூசிக்கை பற்றி தனியாக பேசுவாங்க, அது பரத்தை பற்றி பேசுவாங்க. தேங்க்யூ பரத், தேங்க்யூ. இது சொல்லணும், இந்த செல்லக்கிளியை பாட்டு பார்க்கும்போது பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ரசித்து அந்த பாட்டு எடுத்துருந்தீங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய காம்பினேஷன் ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அமேசிங். அண்ட் அடுத்ததாக விஜய் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வைப் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தோம், சிங்கர், கம்போசர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே அவங்க உருமாத்திடுச்சு இந்த யூடியூப். வெல்கம். இங்கே வந்து இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மரமார்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள். சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விநாயக் ஒரு ரொம்ப ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. கண்டிப்பாக ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக். ரொம்ப பெருசாக வருவீங்க ஃப்யூச்சரில். வணக்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசாக பண்ணுவீங்க. ஆக்சுவலாக சந்தோஷம். இந்த மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை. இந்த விஜய்கிட்ட தான் ஆரம்பிப்போம். என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை, அப்ராக்சிமேட்லி 10 மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர், என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, தனஞ்சயன் சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம். நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம். அண்ட் ஷிமோனா ஸ்டாலின், ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன். ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. தலைவாசல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார். உண்மையிலே டெரரைசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது. நீங்கள் உங்கள் டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களோட டிவி, விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார். ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள். இன்றைக்கி விழாநாயகன் பரத், செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு சொல்கிறதுக்கு. இந்த படத்தில் 8 சாங் இருக்குது. 8 சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு கண்ணால் என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரீரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும். உங்களுக்கும் விநாயக்குக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன், கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ.
சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே, ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக. தேங்க்யூ சார். அப்புறம் அசார் தேங்க்யூ ஸோ மச், என்னெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து, தேங்க்யூ. அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆள் மிருனாலினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான, ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்லை மீறினா பிளான் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி பேசலாம், உங்களை பற்றி என்ன சொல்லலாம், என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு க்ரியேட் பண்ணலாம் வாங்க. ஏதாவது எடுத்து கொடுங்க சார், என்ன சொன்னால் கிசு கிசு வரும் மீறினா. நிறைய ட்ரை பண்ணோம், இது ஒர்க் அவுட் ஆகல. ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சோம்னா கிசு கிசு வந்துடுமா சார்? சார் பத்திரிக்காரங்க யாராவது சொல்லி வரைக்கா ஓகேவா? தொடர்ந்து 2-3 படங்கள் லைக் பண்ண கிசு கிசு வந்து 3-4 படத்தில் வந்தா மனைவி வந்தால் வந்துடுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலையும் ஒரு இஷ்யூ வந்துடும், ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும். விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான், லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று, ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும், அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், ஆணினமாக நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும். வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த படம் வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. PR ஒரேக்கா அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நிதானமாக அன்போட எங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு நன்றி. அன்போடு உங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு நன்றி. அண்ட் நீங்கள் பாடல்களில் சொன்ன மாதிரியே நிச்சயமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இது ஆகணும். வெற்றி விழாவில் நம்மலாம் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லாம் இருக்குது, ப்ரீ ரிலீஸ்லாம் நடக்கும் நம்புகிறேன், அதில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இப்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் Q&A உங்களுக்காக வித் தி டீம் ஆஃப் ரோமியோ. Q&A ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக படத்தை ஃபோக்கஸ் பண்ணி ரோமியோ ஃபோக்கஸ் பண்ணி நாம் இந்த Q&A வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கிட்ட மைக் இருக்குது? செஷன் என்னது காலேஜ் கல்ச்சரல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. விஜய் ஆண்டனி சார் இங்கே இதோ எஸ் சார், எஸ். இல்லை ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்டுன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். ஆமாம் சார். பாலும் பழமும் கொடுத்து தான் பார்த்துருக்கோம். நீங்கள் சரக்கு ஊத்துறாம, அதுவும் பொண்ணு கையில். புதுமையான கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் குடிப்பீங்களா சார்? நான் குடிக்க மாட்டேன். அப்படியே சார், நம்ம செலவில் அது 10 பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்போ தடுக்கணும்னு சொல்லிட்டு ஆம்பளை பொம்பளைலாம் வேறுபாடு பார்க்க வேணாம் சார், குடினா எல்லாருக்கும் ஒன்று தான் சார். அது இதில் வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம், நமக்கு எல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். குடிய ஆதரிக்கல, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம குடிச்சா அவங்களும் குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்லை நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை தான் கேட்கணும். சார் நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்க. இல்லை இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுலேருந்து பெண்கள்லாம் இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்போ என்ன ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது போஸ்டர் டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை சார், ரொம்ப நாளாகவே குடின்றது இருக்குது சார். நம்ம ஊரில் சாரான்ற பேரில் குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ பாரில் வந்து ட்ரிங்க்ன்ற பேரில் குடிக்கணும். குடின்றது ரொம்ப நாளாகவே காலம் மதுபானம் அந்த காலத்துலேயே வந்து தாச்சரிசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு.
நிறைய குடிந்து ரொம்ப நாளாகவே இருக்குது சார் இண்டஸ்ட்ரி. அப்போ ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம்? அப்படி கிடையாது சார், அது தெரியல என்ன அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைமில் கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படித்து வச்சு சொல்கிறேன். குடிந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. அது இப்போ பேர் மாறுது, மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்குது. அப்போ வந்து சோமபானம்னு வெறுமனே சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பத்திரிகை நீங்கள் குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க. எஸ் சார். அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசு கேட்டீங்க, பத்திரிகையாளர்லாம் கிசு எழுதுறது தான் இருக்காங்களா? அப்படி கிடையாது சார், சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா? அதுக்காக கேட்குறோம். ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயாண்டன் சார் சைட்லேருந்து எதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதமாக. அப்படி கிடையாது சார். இப்போ நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாமல் என்னை தூக்கி பெரிய உயரத்தில் வச்சுருக்கிறீங்க. நான் சின்ன வயசில் ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன். ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அதை நீங்கள் கசக்கி கொடுங்க, அப்போ தான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நார்மல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறத காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் கிசு எழுதுறீங்க. உங்களை தப்பாக சொல்லலை, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பாக. அதே போல நம்ம சாங்கில் கூட ஒரு டைலாக் அந்த இது பார்த்துருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமாம் சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியாக எடுத்துக்கூடாது, சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமாம் சார், பெண்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் கை தட்டிட்டாங்க, சூப்பர். லிரிக்ஸ்லாம் கவனிச்சிட்டீங்களா? ஒரு தடவை தானே கேட்டோம். பரவாயில்ல, ஒரு தான் பாட்டு போட்டோம். எப்படி பாருங்க இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எஸ் சார். விஜயாண்டி சார். மைக் எஸ் மைக் மைக்கில் பேசுங்க அப்படியே எல்லாரும். பல படங்களை வந்து நீங்கள் வந்து மூடி டைப்பாக ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தாம தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தலை சாங்கில் வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணீங்களா? இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ்? சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்டில் அந்த 4.5 minutes பண்ணுறது இல்லை சார். இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகேயாக இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தவிர்த்து ஐ எம் வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியாக வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. விஜயாண்டி சார், இப்போ வந்து இது இங்கே எஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து உள்ளே வருவாங்க. அது எப்படி சார் நீங்கள் ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார், நம்ம நினச்ச டைட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட NOC வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்ணுறான் பொண்ணு வந்து வச்சு செய்கிறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2 பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதில் ஓகே சரிங்களா. அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல. ஆமாம், ஏன் இப்படி பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு? ஏன் மீறினா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட மைக் தரேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டைரக்டர் 1 year ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுத. நீங்கள் அவர்கிட்ட இல்லை, ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன். ஆக்சுவலாக நானும் பல இது கேள்வி பார்க்குறேன். இந்த பொண்ணுங்கன்னா நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ண தான் செய்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக பாவம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே சார். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏதாவது கிசுன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொன்னீங்க ஏன் ஆளுன்னீங்க ஹீரோயினை. நம்ம ஆளுன்னு சொன்னீங்க. நம்ம ஆளுன்னு சார். ஆளு இல்ல ஆளுன்னு சொன்னீங்க. இருங்க சார், நம்ம ஆளு உங்களையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்காக பேசுறேன் சார், உங்களுக்காக பேசுறேன். எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஆளுன்னீங்க. யாருன்னா சொன்னேன் இல்ல யாருன்னு சொல்ல நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார். உங்களுக்கே சேர்த்து பேசியிருக்கேன். சரி ஓகே சார். ஆளுன்னு நம்ம ஆளு வைரல் வீடியோ ரெடி. நம்ம ஆளு சொல்றீங்க சார். அவங்க ஏன் சார் வந்து எதுக்காத்தாலும் நான் இல்லைன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன். நான் உரிமையாக பேசுகிறேன், அன்பாக பேசுகிறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? நான் அன்பாக தானே சார் பேசினேன்.
நான் எனக்கு கொஸ்டினே கேட்கலடா. இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வராரு, அன்பாக பேசுகிறாரு, நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி தான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. டேரக்டர் மைக் கொடுங்க. டேரக்டர் சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ஏன் உங்களோட கதையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்ததா? மாட்டிக்கிட்டேன்னு சொல்லல சார், நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போது ஒரு சீனை ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க அதுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார், விடிவி சார், யோகி பாபு சார் கிட்டலாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டயலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன், நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த சீனில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் நம்ம விடிவி சார், யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குது. சார் இது வேணும், இது வேணாம், இங்கே போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அப்படி தான் பண்ணனே சார். தே ஆர் வெரி பிக் blessing to the film. Super. Vijay Antony sir. அடுத்த கேள்வி. Hi sir. Javed here. Yes, hi sir. Sir, one good success for a creator வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வரும்ல சார். ஸோ ஓஜி வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பு கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் உங்களோட சாங்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேங்க்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான்ஸ்லாம் இருக்கா சார்? நெக்ஸ்ட் புது பாடல்களாக இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நடிப்புலையும் எடிட்டிங்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் 1 or 2 சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஓஜி வைப்புக்காக பண்ணுறேன். ஷூராக மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள், எனக்கு யாரும் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஐ திங்க் ஸோ. விநாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மிர்னி ஓர்மா ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ் சொல்லுங்க. எஸ். இப்போ பார்த்தீங்களே அதுதான் ட்ரெண்டிங் சாங் வெத்தலை. ஐயா வந்துடுச்சுல. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேருந்து சரக்குலேயே இருக்கீங்க சார். நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஒரு நாளைக்கு. ஓகே கைஸ், the plan is on. Super. Yes sir. Yes. மைக் கொடுங்க, மக்களுக்கு கேட்கணுமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. மைக் உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. சார், என் பேர் மோகன்ராஜ். சரிங்களா? நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொன்னீங்க, உங்களால் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களோட கம்பெனியில், ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்கள புகழ்ந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் அவங்க ஆளுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் பதில் சொல்றீங்க. அங்கதான் நைஸா நம்பாலுன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் ஸ்டேஜ்லயே வந்து கான்ட்ரோவர்சியா கேளுங்க, கிசு கேளுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போனா உங்களுக்கு கிசு இருக்கா இல்ல அடி இருக்கா? அடி உள்ளாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போனால் நைஸாக ஆக்ட் பண்ணிடுவேன். நான் கவலைப்பட. அங்கே போனால் நான் வேறு மாதிரி மாறிடுவேன், பச்சை குழந்தையாக மாறிடுவேன் அந்த இடத்துல. சூப்பர், ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ வெரி என்கேஜிங் அண்ட் ஃபன் Q&A. தேங்க்யூ ஸோ மச். இப்போ டீமோட ஒரு ஃபோட்டோ ஆப் ஸ்டேஜில் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அமேசிங் ஈவினிங். டீமில் இருக்கவங்களாம் டப்புன்னு மேலே வந்தீங்கன்னா, ஏடிஸ் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே அப்படியே டப்பு மேலே வந்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். திவாகர், கௌஷிக், என்னப்பா மைக்ல சொன்னாலும் பார்த்தாதான். கேமரா டீம், கேமராமேன், அசிஸ்டன்ட்ஸ்,
ஷார்ட் கேபிளா இருக்கு யாரும் மற்றவங்க கேமரா மறைக்காம ஒரு இடம் கொடுத்து விட்டோம்னா சூப்பராக இருக்கும். முன்னாடி கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.